அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல். ராஜி திடீர் வேண்டுகோள், சீரியலில் இருந்து விலகுகிறாரா? சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியல். இந்த தொடரில் ராஜியாக நடித்து வரும் சாலினி சீரியலில் இருந்து விலகுவதாக ஒரு தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் டிவியில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2. பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகி வரும் இந்த தொடர் டிஆர்பியிலும் கலக்கி வருகிறது. முதல் சீசனை தொடர்ந்து தற்போது இரண்டாவது சீசனும் மக்கள் மத்தியில் வரவேற்பினை பெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 குறித்து ஒரு தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. சின்னத்திரையில் பிரபலமான ஸ்டோர்ஸ் டெலிகாஸ்ட் ஆகி வந்தது. இதன் முதல் சீசன் வெற்றிகரமாக 5 ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்தது. இதனையடுத்து முதல் சீசன் சக்சஸ் ஆனதை தொடர்ந்து இரண்டாம் சீசன் துவங்கியது. முதல் சீசனின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ஸ்டாலின் இரண்டாவது சீசனிலும் தற்போது பாண்டியன் என்ற முக்கியமான ரோலில் நடித்து வருகிறார். அவருடைய மனைவியாக நிரோசா கோமதி என்ற கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கிறார். இந்த தொடரில் பாண்டியனுக்கு 3 மகன்கள், அவர்களின் மனைவிகள் என கதை நகர்ந்து கொண்டு வருகிறது. இதில் பாண்டியனின் கடைசி மருமகளாக ராஜி என்ற கேரக்டரில் சாலினி நடித்து வருகிறார். இவரின் கதாபாத்திரம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இதனால் இந்த சீரியல் மூலமாக சாலினிக்கு தனியொரு ரசிகர்கள் பட்டாளமும் குவிந்துள்ளது. ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் இருந்து விலகப் போவதாக செய்திகள் வெளியாகி இணையத்தில் பரவி வருகிறது. இதனால் ரசிகர்கள் கடுமையாக அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இருந்து விலகுவதாக வெளியாக உள்ள தகவல் குறித்து தற்போது நடிகை சாலினி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், வணக்கம் மக்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இருந்து விலகுவதாக வெளியாக தகவல் குறித்து தற்போது நடிகை சாலினி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், வணக்கம் மக்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இருந்து நான் விலகப் போவதாக சமீபத்தில் செய்திகள் பரவி வருகிறது. இது முற்றிலும் பொய்யான தகவல். இதுபோன்ற வதந்திகளை சிலர் எதற்காக பரப்புகிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. தயவு செய்து இதுபோன்ற பொய்யான தகவல்கள் இனிமேல் பரப்பாதீர்கள். உங்கள் ராஜியாக நான் என்றும் தொடர்வேன். இவ்வாறு தெரிவித்துள்ளார் சாலினி. அவர் பகிர்ந்துள்ள இந்த தகவலால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ராஜியாக சாலினி தொடர்வார் என்பது உறுதியாக உள்ளது. இதனால் ரசிகர்கள் தற்போது குஷியாகி உள்ளனர். தங்கமயிலின் ஆட்டம் அடங்கியது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 டுடே எபிசோட். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைய எபிசோடில் சரவணன், தங்கமயில் இருவரும் ரூமில் இருக்கிறார்கள். அப்பொழுது என்னமயில் இப்படி பண்ணிட்டா என பேசிக்கொண்டு இருக்க, நான் என்னமாமா செய்கிறது, நான் ஒரே ஒரு போட்டோ தான் அனுப்ப நினைச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என கூறுகிறார். அந்த சமயத்தில் தங்கமயிலின் அம்மா கால் பண்ணி, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் எவ்வளவு படாத பாடுபட்ட, ஆனால் இப்போ நீ எப்படி வாழ போறியன்னு கவலையாக இருக்கி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, ஊரை சுத்தின ஃபோட்டோ தான் அனுப்புன, இப்போ கூத்தடிக்கிற ஃபோட்டோவையும் அனுப்பி வைக்கிறையே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன திட்டமாட்டாங்களா என திட்டுனா அவ்வளவுதான் என தங்கமயிலின் அம்மா தங்கமயிலை மிரட்டுகிறார். உடனே சரவணன், நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு வெளியே செல்கிறார். அப்பொழுது செந்திலுக்கு போன் பண்ண செந்தில் போனை அட்டன் பண்ணி சரவணனை கலாய்க்கிறார்கள். அப்பாவுக்கு தெரிந்து விட்டதா என சரவணன் கேட்க, அதெல்லாம் தெரிந்துவிட்டது என கூறுகிறார். ஆனால் தெரியாமல் அனுப்பிவிட்டதாக கூறி சமாளித்து விட்டோம் என செந்தில், கதில் இருவரும் கூறுகிறார்கள். மற்றொரு பக்கம், நீ என்ன அலப்பறை போட்டாய், இதுதான் எங்களுடைய சான்ஸ் என மீனா தங்கமயிலுக்கு போன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு புகைப்படமாக வர்ணித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதனால் தங்கமயில், நீ கிண்டல் பண்ண நான் தான்
இப்படி போன் பண்ணியா என மூஞ்சியா பாவமாக வைத்து கொண்டு போனை கட் செய்கிறார். மற்றொரு பக்கம் பாண்டியன் ராஜி நடந்து போகும் பொழுது, நீ ரொம்ப கஷ்டப்படுகிற, என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போற என பேசிக்கொண்டிருக்கிறார் ராஜி. திரு என முழித்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். பிறகு பாண்டியன் கிளம்பிவிட ராஜியும் கிளம்புகிறார். மேலும் ராஜியின் வீட்டில் ராஜியின் அப்பா அவருடைய பொண்டாட்டியிடம் நகை எங்கே போச்சு என விசாரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அடித்து துன்புறுத்த ராஜியின் பாட்டி வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறார். இதில் நீங்கள் எல்லாம் கூட்டுக்களவாணிதான், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என ஒரு பெரிய அணுகுண்டை வீசுகிறார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.